ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட்ன ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று வந்து பண்ண நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து படம் இதில் இப்படி ஷோகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த முடியும் மறக்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே, ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம இதில் பிக்கை மட்டும் ஆட் பண்ண போகிறோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாத அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பண்ணக்க சொல்லிடுறோம். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பட்டனை கிளிக் போயிட்டு கீழே இன்ஃபிட் பண்ணுறதை நீங்கள் கிளிக் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அதை வந்து பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி போயிட்டு மேலே செலக்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் உங்கள் லைட் மோஷனில் ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் விட்டு அப்படியே வந்து பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்து எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்கள்கிட்ட வந்து ரிமினி ஆப் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ரிமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் வந்து ஐட்மிஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ண சாங்குக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு பிளாக் லேயர் பாருங்கள். ஸோ அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை வந்து நம்ம சாங் எண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசர்ஷன் வேர்ப் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் போயிட்டு இந்த கீழே வந்து இந்த மாரி ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய பிக்குக்கு தகுந்த ரிலிக்ஸ் வந்து கொஞ்சம் கலராக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் இப்படி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரே கலரில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் இருக்குது, இது ரெட் கலர் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் இருக்குது. ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நம்ம கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபில்லில் போயிட்டு நான் வந்து ரெட் கலரே வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பாட்டன் ஷேடு இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் மீன் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் கலர் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து சாங் எண்டு வரைக்கும் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சொல்லலாம் நான் வந்து கலர் வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நான் வந்து லாஸ்ட் இயர் கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்முடைய பிக்குக்கு தகுந்த அந்த லிக்ஸ் வந்து கரெக்டாக நம்ம அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கேமரா ஆப்ஷன் வந்து நம்ம ஆன் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மேலே மூவ் பண்ணாக்கா மேலே ஒரு 4 கேமரா ஆப்ஷன் வந்து ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் கேமரா ஆப்ஷன் வந்து ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த 3 லுக்கு உங்களுக்கு ஆயிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிட்டு செகண்ட் லெக்ஸ் போய்க்குங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்டும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து உங்கள் பிக்குக்கும் அந்த டெஸ்ட்டும் கரெக்டாக ஆடையில்னாக்க அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் வந்து எல்லா டெஸ்ட்டும் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்றது வந்து ஒரு டைமுக்கு 2 டைமு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் எஸ்ஓ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த கேமரா பொசிஷனை வந்து ஆன்லைன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு டேட்டா நீங்கள் வந்து எஸ்ஓ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस.